2021 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார், விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார், முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார். இந்த 3 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் சரி, விடுதலையோட ஆசிரியராக பணியாற்றினார் சரி, முடியரசு எனும் தமிழ் வார இது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டால் தவறு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் பி மட்டும் சரி. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1944 நடைபெற்ற டேஸ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. சேலம், நாமக்கல், தர்மபுரி, திருச்சி. In 1944, at which district conference Justice Party was converted into திராவிடர் கழகம்? எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சேலம் மாநாட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்து இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அவங்களோட படைப்பு கொடுத்துருக்காங்க, ரெண்டே பொறுத்து வச்சுருக்காங்க. வண்ணதாசன், இன்குலாப், ராமகிருஷ்ணன், தர்மன், சோ, சஞ்சாரம், சூல், காந்தல் நாட்கள், சிறு இசை. வண்ணதாசன் இயற்றியது சிறு இசை, இன்குலாப் வந்து காந்தல் நாட்கள், ராமகிருஷ்ணர் வந்து சஞ்சாரம், தர்மன் சோ வந்து சூல். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 4312. 4312 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருப்பது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நகரத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டுகிறார். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இடம் யாது? அழகன்குளம், பொருந்தல், கீழடி, கொடுமன. மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் இருக்கிற நகரம், வைகை கரையில் அமைந்த சங்ககால நாகரிகம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, கீழடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏதினான் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி. கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க நூல் இலக்கியம் ஏது? குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, அகநானூறு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, நற்றிணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார்? அயோத்திதாச பண்டிதர், ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஜோதிரா பூலே. அம்பேத்கருக்கு 2 தலைமுறைக்கு முன்பே இருந்த அறிவுசார் மனிதர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, அயோத்திதாச பண்டிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? காமராஜர், ராஜாஜி, பக்தவச்சலம், சத்தியமூர்த்தி. 65 தமிழ்நாடு சிஎம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, பக்தவச்சலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டம் இயற்றப்பட்ட இடம்? மெட்ராஸ், கோயம்புத்தூர், சேலம், செங்கல்பட்டு. தந்தை பெரியார் passed resolution for the welfare of the women in the சுயமரியாதை கான்ஃபரன்ஸ் ஆஃப். எந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்றினார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, செங்கல்பட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யார்? மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, சிற்றின்பத்தின் மேலானது ஒன்றுமில்லை என்ற சிந்தனை, பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்தபின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. சுயமரியாதை இயக்கத்தோட தத்துவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தகவல் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? சவுந்தரபாண்டியன், டாக்டர் சுப்பராயன், எம்.ஆர். செயக்கர், ஈ.வி.கே. சம்பத். Who presided over the first Madras State Self-Respect Conference? முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் ஏ சவுந்தரபாண்டியன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சுயராஜ்யா, ஜஸ்டிஸ், திராவிட, நவசக்தி. இந்த சைடு இதழ்கள் கொடுத்துருவாங்க, இந்த சைடு அதோட ஆசிரியர்கள் கொடுத்துருவாங்க. டி.எம். நாயர், டி. பிரகாசம், திருவிகா, பக்தவச்சலம். சுயராஜ்யா டி. பிரகாசம், ஜஸ்டிஸ் டி.எம். நாயர், திராவிடன் பக்தவச்சலம், நவசக்தி திருவிகா. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 2143. 2143 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? தன்னாட்சி இயக்கம், சென்னை இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம். In 1916, the South Indian People's Association was renamed as Home Rule Movement, Madras Association, Justice Party, திராவிடர் கழகம். ஆன்சர் தென்னிந்திய மக்கள் கழகம் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி நீதி கட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ராம்நாத் கோயங்கா, டி.வி. ராமசுப்பையர், சி. சுப்பிரமணிய பாரதி, ஜி. சுப்பிரமணிய ஐயர். Who introduced the cartoon pictures in Tamil magazine? கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் சி சி. சுப்பிரமணிய பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாகரிகம் பற்றி தந்தை பெரியாரின் வரையறுக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாது? அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல், தான் கொண்ட நன்மைகள் மற்றவருக்கு பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது, அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் முன்னேற்றம், எளிமையான வாழ்க்கையும். நாகரிகம் பற்றின கருத்துல எது தவறானது கேட்கிறாங்க. உட்படாதது கருத்து எதுங்க? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கை. மற்ற மூணு நாகரிகம் பற்றிய கருத்தா, இது மட்டும் நாகரிகம் பற்றிய கருத்தா கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி தியாகியார்? கே.பி. சுந்தராம்பாள், பத்மசாணி அம்மாள், முத்துலட்சுமி ரெட்டி, செல்வி துர்காபாய். Name the woman leader who participated in the Neil Statue Satyagraha in 1927. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பத்மசாணி அம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்றுகள் எவை? இவர் திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். பாரத மாதா வாலிபர் சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தார். இவர் தேசிய இராணுவத்தை சேர்ந்த லட்சுமி பாயை 1931 திருமணம் செய்து கொண்டார். இவர் ஜெர்மானிய படையில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். செண்பகராமன் பத்தி அந்த கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சரி. பாரத மாதா வாலிபர் சங்கத்தை தோற்றுவித்தார் சரி. லட்சுமி பாயை 1931 திருமணம் செய்து கொண்டார் சரி. ஜெர்மானிய படையில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் சரி. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? கே.பி. சுந்தராம்பாள், முத்துலட்சுமி ரெட்டி, செல்வி துர்காபாய், பத்மசாணி அம்மாள். Which woman freedom fighter participated in Madras Salt Satyagraha? மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னா ஆப்ஷன் சி செல்வி துர்காபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள், கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, 1798 ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனியின் நடத்திய அடிக்கடியான போர்கள். தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமானது எதுன்னு கேட்கிறாங்க. 1806 நடைபெற்ற தென்னிந்திய கிளர்ச்சி காரணம்.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 இவை 4மே தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணம். 1800ல மருதுபாண்டியர் தலைமையில தென்னிந்திய கிளர்ச்சி ஆரம்பிச்சிருப்போம். கோபால் நாயக்கரும் மருதுபாண்டியர்களும் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் டேஷ் இம்மூன்றும் நீங்கா நிழல்பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் எனும் சொல் குறிப்பவை. கல்வி செல்வம் வீரம் அறம் பொருள் இன்பம் தூங்காமை கல்வி துணிவு அன்பு பண்பு பாசம். டேஷ் டேஷ் இம்மூன்றும் நீங்கா நிழல்பவர்க்கு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தூங்காமை கல்வி துணிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல கற்றும் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? கற்றோர் அறிவில் பேச அஞ்சுகிறவரை, உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, போர்க்களத்திற்கு செல்ல அஞ்சுகின்றவரை, செல்வந்தரை கண்டு அஞ்சுகிறவர். பல கற்றும் அறிவில்லாதார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி உலகத்தோடு ஒத்து நடக்காதவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் 4 உடையனாம் வேந்தற்கு ஒளி என்று வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார்? இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் அறம் பொருள் இன்பம் வீடு கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் மேற்கண்ட அணி. டேஷ் 4 உடையனாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தருக்கு கூறுகிறார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். வஞ்சமனத்தான் பற்றடி ஒழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எது? போலி மரியாதை, போலி உண்மை, போலி ஒழுக்கம், போலி நடிப்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி போலி ஒழுக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்த்து போராடுதல், துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல், துன்பத்தின் போது வருந்துதல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இரண்டும் தயங்கா வேணுலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறளில் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது? தர்மம் அன்பு, தானம் தவம், தவம் இன்பம், அறம் பொருள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தானம் தவம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? பயனில் சொல் பேசுபவர், மக்கட்பண்பு இல்லாதவர், அகத்தில் அன்பு இல்லாதவர், பிறரின் பொருளுக்கு ஆசைப்படுபவர். மரம் போன்றவர்கள் என வள்ளுவர் குறிப்பிடுவது ஆப்ஷன் பி மக்கட்பண்பு இல்லாதவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார்? அகநக நட்பது போன்றது, நவில்தொறும் நூல் நயம் போன்றது, கடுத்தது காட்டு முகம் போன்றது, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் குள் போன்றது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி நவில்தோறும் நூல் நயம் போன்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம்? எல்லா சமயத்தவர்க்கும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால், கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவர்க்கும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால், இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இவை இந்த 4 கூற்றுமே திருக்குறள் சமய நடுநிலை பண்பு கொண்டதுக்கான காரணங்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார்? அனுத்தமா, பாமா, அம்பை, இந்துமதி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ அனுத்தமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது?
மின்சாரப்பூ, கல்மரம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, அப்பாவின் சிநேகிதர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ மின்சாரப்பூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்பு சிவமிரண்டென்ப அறிவிலார் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? பத்திரகிரியார், பட்டினத்தார், பாரதியார், திருமூலர். அன்பு சிவமிரண்டென்ப அறிவிலார் பாடலை பாடியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி திருமூலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? ஹோம் ரூல் லீக், ஹோம் ரூல் மூவ்மெண்ட், சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழர்களின் இசை சிறப்பை எடுத்துரைக்கும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, நீலகேசி, குண்டலகேசி. Which of the following epic describes significance of Tamil music? இசை சிறப்பை எடுத்துரைக்கும் காப்பியம் எதுனா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார்? கண்ணப்பர், பூசலார், வாயிலார், சம்பந்தர். மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டியவர் ஆப்ஷன் பி பூசலார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை அவற்றை குறிப்பிடலாம்? சுதந்திரமான தனித்தில் விளங்கும் இலக்கிய மரபு, பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியினால இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது, பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது. செம்மொழிகளுக்கான பண்பை உடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு சரி. பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழி இலக்கிய பாரம்பரியம் தவறு. பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது சரி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் சி மட்டும்தான் செம்மொழியான பண்புகள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மகமுறை நோக்கி முகமணர்ந்து ஆனா விருப்பின் தானின் ரூட்டி இப்பெரும் பணமாற்று படையில் எப்பண்பு வெளிப்படுத்துகிறது? கொடை, வீரம், தாய்மை, விருந்தோம்பல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விருந்தோம்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார், பாலகங்காதர திலகர், காமராஜர், ஓமந்தூரார். சுயமரியாதை, சமூக நீதின்னு வந்தாலே அது தந்தை பெரியார் தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 ஆண்டு தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. மேல்காணும் பத்தியில் கூறப்பட்ட விடயம் யாது? பெண்களுக்கு அரசு வேலையில் சம உரிமை, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, ஒரு சில சமூகங்களுக்கு நில உரிமை பெறுவதில் முன்னுரிமை, ஒரு சில பிரிவுகளுக்கு புனித இடங்களில் நுழைவதில் முன்னுரிமை. செங்கல்பட்டு மாநாட்டில் இயற்றிய தீர்மானம் 89ல சட்டமாயிருக்கு. 2020ல உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியிருக்கு. அந்த விஷயம் என்னன்னு கேட்டு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாகித்ய அகாடமி வென்ற திரு எழுத்தாளர் சு. வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேள்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்றுக்களை தேர்வு செய்யும். பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர். வேள்பாரி கதையானது மனிதர்களின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாட்டுகிறது. இந்த ரெண்டுல வேள்பாரி குறித்த தகவல்ல எது சரின்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தலை சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம்
பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இப்படம் சாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டிக்காட்டுகிறது. மிக சிறந்த படம் என்ற வரிசையில் பிலிம்பேர் விருது பெற்றது. திரு மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. 4 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. பரியேறும் பெருமாள் படம் குறித்த கூற்று. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி. இந்த 3மே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என விரும்பியது தாய்நாட்டின் விடுதலை, குடும்ப கௌரவம், சுயமரியாதை, பகுத்தறியும் திறன். உயிருக்கு ஒப்பாக வேண்டும் என தந்தை பெரியார் கூறியது ஆப்ஷன் சி, சுயமரியாதை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை பெரியார் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுகிறார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் ஒரு இறந்த நபரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? ஓமந்தூர் ராமசாமி, காமராஜர், அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, காமராஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது? அரசு வேலைகளில் பின்தங்கிய வகுப்புகளில் மிக குறைவான பிரதிநிதித்துவம், வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என மத்திய அரசு இயற்றிய தீர்மானம், வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என மாநில அரசு இயற்றிய தீர்மானம், தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தது. 4ல எது தந்தை பெரியார இடஒதுக்கீடு தேவை அப்படின்ற கிளர்ச்சிக்கு முந்தியது? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் டி, தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கூறியது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆளுமையை அடையாளம் காணவும். சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அவர் சுயசரிதை ஜீவ சரித சுருக்கம் என ஆரம்பகால சுயசரிதைகள் ஒன்றாகும். இவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். யார் அவர்? தந்தை பெரியார், இரட்டைமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா, எம். சிங்காரவேலு. ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர், ஜீவ சரித சுருக்கம், ஆதி திராவிட மகாஜன சபை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, இரட்டைமலை சீனிவாசன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ரீல்ஸ் நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.